கரைகள் இரண்டை பிடித்தபடி நதிகள் நடந்து போவது போல் உறவை உறவை பிடித்தபடி. இந்த பக்கம் சாப்பாடு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அப்புறம் ஆளுவெல்லாம் வந்து உட்காந்து கிடக்கையில சாப்பாடு வேலையை ஆரம்பிக்க போறாங்க. சீக்கிரம் அதை என்னன்னு ஏதுன்னு பாரு, சரியா? வா வந்து குழி ஒடியா பிள்ளைய குளிப்பாட்டி புது துணி எதுவும் இருந்தா மாட்டி வச்சு உட்கார வைக்கிறக்கா. நிறைய பேர் வரவங்க போறவங்க பாப்பாங்க. அப்படியே மூத்தவ எங்க போன? காலையில இருந்து அவளை நான் பார்க்கவே இல்ல. எங்கடி அக்கா? தெரியலையம்மா, நான் கூட பார்க்கல. வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க போவாங்க, வீட்டுல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் தண்ணி மட்டும் கொடுக்கணும்னு இல்லாம எங்க போனுச்சுன்னு தெரியல இந்த பிள்ளை. தம்பி சரிட்டி குளிக்க வச்சு அங்க என் தம்பிக்காரன் துணி எடுத்துட்டு வந்திருக்கா பாரு, அதை போட்டு உட்கார வை. அந்த பெரிய கருதை எங்க இருக்கட்டும் பாத்துட்டு வார. சித்தி குளிக்க வைக்கிறேன்னு சொல்லி நீ எல்லாம் சோப்பு போடக்கூடாது, நானே குளிச்சுப்பேன். இப்ப நான் குளிக்க வைக்கிறதுக்கே இப்படி சோப்பு போடக்கூடாது கைய வைக்க கூடாதுங்கிறிய? உனக்கு சடங்குக்கு வர ஆளுவெல்லாம் தண்ணி ஊத்தி அவ்வளவுதானே குளிக்க வைப்பாளுவ, அப்ப என்ன செய்வேன்? அந்த இப்பவுமே குளிக்கிறல்ல, அப்புறம் என்னத்துக்கு மறுபடியும் குளிக்கணும்? சித்தி சொன்னதே கேட்கணும். இந்த கேள்வி கேட்கற வேலையெல்லாம் இருக்க கூடாது, சரியா? வந்து குளி. இதே மனசி ஆயிட்டே தவிர ஒரு சூதுவது கிடையாது. என்னதான் உங்க அம்மா உங்களை வளர்த்து வச்சிருக்கோ. சித்தி இப்படி எல்லாம் பேசினா இப்ப நான் குளிக்கவே மாட்டேன். உனக்கு தானே சடங்கு, குளிக்காம பண்ற மாதிரி கடை என்ன எங்களுக்கு? அதனால வரவங்கெல்லாம் ஐயே என்ன இது இந்த பொண்ணு குளிக்காம இப்படி கிடக்கு அப்படின்னு பார்த்து உன்னைய ஒரு மாதிரி சுழிச்சிட்டு போகட்டும். நான் வாரேன். வசந்தி அண்ணே, பாண்டியம்மா என்ன நீங்க இங்க? என்ன வசந்தி, என் மச்சான் வீட்டு காரியத்துக்கு நாங்க வராம வேற யார் வருது? இன்னும் வாட கூப்பிட மாட்டியா? என்ன என் மக சடங்காகி என் வீட்டுக்கு தாய்மாமா சீரி செஞ்சுக்கிட்டு நீ வந்திருந்தன வேட்டு போட்டு உன்னைய மாலம் கட்டி என்ன வாய நிறைய கூப்பிட்டுருப்பேன். ஆனா என்னடி வசதி, ஆனா ஆவணாங்கிட்ட நிக்கிறேன். உன் வீடு வேற என் வீடு வேற, உன் பிள்ளை வேற என் வீட்டு பிள்ளை வேறையாட்டி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஓடுதானே. இங்க ராசாத்தி எங்க இருக்க? வந்தவங்கள வான்னு சொல்றதுதான் நம்ம ஊர் வழக்கம். உட்காருங்க வாங்க. டியம்மா வா தங்கம், என்ன அமைதியா நிக்கிற? வா வா வந்து வச்சுட்டு இந்த 3 பேருக்கும் டீ தண்ணி எதுவும் உள்ள இருந்தா எடுத்து வந்து கூட ஓடியா. மாமா வந்திருக்காருல, போய் காலைல விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. காலைல விழுந்து கும்பிடு. டீ என் அம்மா சொன்னாதான் நான் கேட்பேன். உங்களுக்கு எங்களுக்கும் சண்டை. நான் இவங்க கால எல்லாம் விழமாட்டேன் சித்தி. என்னடி பேசிக்கிட்டே? என்ன பேசிக்கிட்டே? பெரியவங்க காலைல விழுந்து கும்பிடுறதுக்கு உனக்கு என்ன அம்மா சொல்றது ஆட்டுக்குடி சொல்றது என்கிட்ட? போட்டி உங்க அம்மா எதுவும் சொல்லாத போ. சாமி சித்தி சொல்றல கேட்டுக்க, எல்லாம் நல்லதுக்குதாங்க. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கொழுப்ப பத்தி அவங்க ஆத்தாள மாதிரியே. உன் பேர் என்னம்மா? சத்தியவதி. சத்தியவதியா? எங்க கொள்ளுப்பாட்டி பேரு கூட அதுதான். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அதான் உங்க சித்தி. ஆண்டிமா இதுல போய் நீ சொல்ல சொன்னாங்களே ரொம்ப முக்கியம் பாரு. நான் யாரு என்னன்னு சொல்லிக்கணும் இல்லையா? உன் அக்கான நீ கூட எதுவும் ஒரு வார்த்தை சொல்லல, அப்புறம் நான் தான் என்னைய பத்தி சொல்லிக்கணும். சொல்றேன் சத்யா, இது எனக்கும் டக்ளஸ் மாமாவுக்கும் அக்காட்டி. அங்க சித்தி கூப்பிடு. அப்படி இல்ல அதுக்கு ஏதோ வாக்க தகராறு இருப்பா. அங்க சித்தி. சரி சரி. இந்த வசந்தியை விட உனக்கு பெரிய சித்தி நான் தான், புரியுதா? உங்க அப்பாவதான். வசந்தி பிள்ளைய உள்ள கூப்பிட்டு பா. எம்பது நேரம் வயசு பிள்ளைய வெளியே நிக்க வைப்ப. உள்ளபடி சத்யா உள்ளப்பா. ஐயோ நான் இப்ப என்ன செய்யுதுன்னு தெரியல. ஐயா அந்த அக்கா எங்க வச்சுன்னு தெரியல. என்ன வாண சாமி வீட்டுக்கு வா. வந்து எல்லா சீரையும் சாமி வீட்டுல வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வா. வசந்தி சந்தனகன எங்க இருக்கு? அட யாரா இது? வசந்தி என்ன இதெல்லாம் உன் அழியா விருந்தாளிகளா? நான் யாரையும் கூப்பிட மாட்டேன். அக்கா எங்க? என்னடி அந்த வீட்டுல அந்த மாதிரி பேசுறது இதுவ? எங்க என்ன 32 பள்ளியும் கட்டிக்கிட்டு வருஷத்துக்கு தூக்கிட்டு வந்து நிக்குதுவ? இதெல்லாம் பாக்கல எனக்கு ஏதோ மர்ம மாயம் நடக்கிற மாதிரியே தோணுதே. நமக்கு என்ன தெரியும்? அது வீட்டு பிரச்சனை என்னவோ ஏதோ. எனக்கு ஒரு சந்தேகம், நாமளா இருந்து பண்ற முடியுது. ஏன் நம்ம தன்மானத்தை விட்டு கொடுக்கணும்னு எல்லாம் தட்டு தூக்கிட்டு வந்து நிக்குதோ போல. இருக்கலாம் இருந்தாலும் ஆயிருந்தா நம்ம இருந்தாலும் நாமளும் அடுத்த வீட்டுக்கு அறிவே இல்லையா? உள்ள உள்ளவெல்லாம் இவ்வளவு தானே. இது என்ன இது இடையில அக்காக்காரி நிக்கிற போல. அவ என்ன நல்லவளா மாறிட்டாலோ? வாங்க மறிக்கொழுதம்மா வாங்கம்மா. எல்லாரும் வந்திருக்கீங்க, ஆனா முக்கியமான ஆளு. முக்கியமானவங்க யாருமா? நாங்க தான் முக்கியமானவங்க. நாங்க வராட்டி நீங்க முக்கியமானவங்களா இருந்திருப்பீங்க. அதான் இப்ப நாங்க வந்துட்டோம்ல. நான் சொல்றது பொண்ணோட தகப்பன் ராசு மாமா வரலையே. முத நடக்கிற காரியம் அப்ப இல்லாம நடந்தா நல்லா இருக்குமா? உங்களோட நேரம் அந்த அக்கா பண்ண சேட்டையை தாங்க முடியல எங்களால. வந்ததுல இருந்து ஒரே அழுகாச்சி. புருஷன் இல்ல, என் புருஷன் என்னைய மறந்துட்டாரு, அவர் என்னைய வரட்டாரு, அப்படி இப்படின்னு எவ்வளவு திறமை சொல்லி எழுதுச்சு. நான் நீங்களா இப்ப தேடி வந்திருக்கீங்கன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷப்படும். ஆமா அவரு எங்க போயிட்டாரு? அவன் வெளியில போயிருக்காமட்டி. அவனுக்கு தெரியாம தான் நாங்க வந்திருக்கோம். அவன் இங்க வந்தாலும் யாருக்கு என்ன நடக்குது, நம்ம பிள்ளைக்கு தான் சடங்கு நடக்குதான்னு தெரியாம தான் இருப்பான். எதுக்கு அவனை கூப்பிட்டுக்கிட்டு? அதனாலதான் நாங்க மட்டும் வந்தோம். என்னவோ வந்த வரையும் சந்தோஷம் தான். நீ எல்லாத்தையும் வாங்கி கொண்டு உள்ளார வை. தங்கம் கொழுக்கடைய வாயில எதுவும் வச்சிருக்கியா? அமைதியா இருக்க. ஒன்னும் இல்ல. எங்கடி ராசாத்தியே காணும். வசந்தி இக்கா வந்தவங்கள வானு கூப்பிடு. என் அண்ணன் தாய்மாமன் சீர் செய்ய வந்திருக்கு. உள்ள கூப்பிட்டு எல்லாத்தையும் வாங்கி வை. மத்தது எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். என்னடி சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் வாழ்க்கை கெடுக்குன்னு நினைச்சவங்கடி. என் வாழ்க்கை கெடுத்தவங்க. இவங்களையே உள்ள கூப்பிடணும். இவங்க ஆசீர்வாதம் பண்ணியா என் மக வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. எதுக்கடி இவங்க வந்தாங்க? வசந்தி நீதான் இவங்களை வர சொன்னியா? இதுக்கு எனக்கு சத்தியமா சம்மந்தம் இல்லக்கா. என்ன வசந்தி இதெல்லாம்? ராசாத்தி ஏக்கா மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்.
இந்த பாரு, வீடு தேடி வந்தவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்ப முடியாது. உறவு வேணும்னு சொல்லி தானே வந்திருக்காங்க. உனக்கு உறவு வேணும்னாலும் அவங்க மாமா வீட்டு பேத்தி தானே பெரிய பொண்ணு ஆயிருக்கு. இங்க பாரு, எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் சாமி வீட்டுல வையே. எல்லாரும் வந்ததை பத்தி நான் எதுவும் சொல்லல. ஆனா வர வேண்டிய மனுஷன் வரலையடி. அதெல்லாம் நாங்க கேட்டுட்டோம். இந்தா அவருக்கு இன்னும் எதுவும் சரிப்பட்டு வரல போல இருக்கு. அப்புறம் இங்க வந்தாங்கன்னா யாரு எவருன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி நடந்துக்குவாரு. அதுக்கு அவரு பேசாம வாராமலே இருக்கலாம். இந்த பாண்டியம்மா வந்திருக்கானு மூஞ்சி அப்படி தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிறியா? விடுக்கா, அவ இங்க வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. அவ மட்டும் வரல, அப்புறம் அங்க உன் புருஷன் கூட என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. வருமா ராசாத்தி, சீர் தட்டை வாங்கி உள்ள வைக்க போறியா இல்லையா? என் தம்பி தாய்மாமன் சீர் எடுத்துட்டு வந்திருக்கான். நீ என்ன தலையை தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிற? யாரும் உள்ள வாங்க. உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இது எங்க ஓடுது? இந்தி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வையே. நான் இப்ப பிள்ளைய போய் ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு வரேனே. வார முடியும் உன் கூட. என்ன தட்டெல்லாம் கொடுனே. கொடுத்துட்டு வெளியில ஆள்வே எதுவும் வேலை செய்ய இல்ல. நீ போய் எதுவும் கூட மாட ஒத்தாசு பண்ண. உன் மச்சங்காரர் வெளியில தான் இருக்காரு. சந்தி, அக்காவை உன் கூடவே வச்சுக்கோ. என்ன யாரும் எதுவும் சொல்லிட போறாங்க. ஓகேமா? ராசாத்தி எதுவும் சொல்லாத பாத்துக்கோ. எதுவும் சொல்லாத மாதிரி அவளை நடந்துக்க சொல்லு. என்னடா ஆச்சு இவளுக்கு? இவ ஏன் இப்படி எல்லாம் பண்றா? இவளை பத்தி யோசிக்கலாம். இப்ப நமக்கு நேரம் இல்லக்கா. நாம என்னென்ன செய்யணும்னு நினைச்சு வந்தோமோ அதை நாம செஞ்சு முடிக்கணும். புரியுதாக்கா? சரிடா, என் பங்கு இடத்துல இருந்து நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன். நீ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீ முடிச்சிரு. சரிக்கா, அப்ப நான் போய் வெளியில வேலையை பாக்குறேன். என்ன வசந்தி? வசந்தி? வசந்தி இல்ல, சொல்லுங்க. இதை புடி. என்னது இது? என்னது இது? எதுக்கு இது? என் பொண்ணுக்கு அம்மாவா நான் கொடுக்கற சீரு. இப்படிப்பட்ட சீரு என் மவளுக்கு தேவை கிடையாது. இங்க பார், உன் மவளுக்கு தேவையில்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராசு மாமாவா நான் கட்டிக்க போறேன். நான் அவளுக்கு சித்தியா இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகுவேன். சரி, ஏதோ நீ இப்ப நடு தெருவுக்கு வந்துட்ட. என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்யலாம்னு பார்த்தா நீ என்ன இப்படி செலுத்துக்கிற? புடி, இத இப்ப வாங்கிக்கோ. எதுவும் பணம் தேவைப்பட்டா என்கிட்ட வா. என்ன புரியுதா? நான் பணம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன். என்னது? பணம் எதுவும் தேவைப்பட்டா உன்கிட்ட வரணுமா? என்னம்மா என்ன நினைச்சுக்கிட்டு பேசுற? இவகிட்ட பணத்தை காமிச்சா புருஷன் நம்ம கிட்ட குடுத்துருவான்னு நினைப்பா? இந்த மாதிரி ஆளுல நான் கிடையாது. என் நேரம் ஏதோ என் புருஷனுக்கு என்னைய நினைவில்லாம போயிருக்கலாம். ஆனா அவர் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் பிள்ளை உடம்புலயும் ஓடுது. நானும் அவரும் வேணா வேற வேறையா இருந்திருக்கலாம். ஆனா அவரையும் அவர் பிள்ளைங்களையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு அம்மாவா நீ இருந்து செய்யறதை விட என் மாமாவுக்கு நிகரா உனக்கு தங்கச்சியா நான் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் உதவி எனக்கு தேவையில்ல. அப்ப நீங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இந்த சடங்குக்கு வந்திருக்கீங்க? புருஷங்காரன் கை கழுவிட்டான், இந்த பக்கில்லாத சிரிக்கை என்ன பண்ணிடுவா? உங்களுக்கு உதவி செய்ய யாரு இருக்கான்னு சொல்லி குடும்பமே சேர்ந்து வந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்களா? மைனி, என்ன இப்ப பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏன்டங்க உனக்கு என்ன எதுன்னு எதுவுமே தெரியாதா? யார் இவங்க? எனக்கு இவங்க எதுக்கு என் மவளுக்கு 5 சவரன் சீர் செய்யணும்? உங்களோட சீர் எனக்கு தேவையில்ல. அடி, இது நாங்க என் பேர பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்த சீரு. எங்க மேல கோவம் வருதா அது எங்களோட வச்சுக்கோ. சீரப்ப வாங்கிக்க. வாங்கிக்கோக்கா. சும்மா இரு, உனக்கு தெரியாது. இவங்க கிட்ட இப்ப கை நீட்டி வாங்கிட்டா கால முழுக்க இவங்களுக்கு கை கட்டி நான் பதில் சொல்லணும். ஏண்டி, ஒரு பொட்டு காசா இருந்தாலும் நீயா வசந்தியா இல்ல உமாலோ அவ்வளவு செய்யட்டும். அதான் நான் வாங்கிக்கிறேன். இந்த ஈனமானங்கிட்ட சீரு எனக்கு தேவையில்லை. என்னக்கா, என்னமோ உனக்கும் அந்த வீட்டுக்கும் ஒட்டு வரவே இல்லாத மாதிரி பேசுற. வாங்கிக்கோக்கா, சும்மா தேவையில்லாத பண்ணிட்டு நிக்காத. வாங்க. முடியாது நட்ட, முடியவே முடியாது. ஏம்மா பாண்டியம்மா, அந்த சீரங்க என்கிட்ட கொடுங்க. என்ன இந்த நகனட்ட போட்டு பிள்ளைய கொண்டு வரணும் அதானே? நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நாத்தே, அது இந்த கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பாத்து கொடு. ஏக்கா அமைதியில இரு. என்னங்க, பியூர் கோல்டு 5 சவரன். பார்த்து பத்திரம். என்ன இங்க தொலைச்சிடாதீங்க, புரியுதா? நான் பாத்துக்கிறேன். நீ போறதுக்குள்ள அந்த நகையை உன்கிட்டயே நான் திருப்பி கொடுத்து அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. ஏமா, நான் என்னம்மா இவங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? நல்லது செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கு ஆகவே ஆகாது போலயே. உனக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா பாத்தியா, உன் மைனி பேசுறதெல்லாம் பாத்தியா? நானே விருப்பப்பட்டு உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல தங்கம். உன் அண்ணனா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டாரு. உன் மைனி பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ உன் அண்ணன் மனசு மாறதுக்கு நான் தான் காரணம்னு பேசுறாங்க. வீட்டுக்கு வந்தும் எனக்கு அசிங்கம் தான். பேசாம அந்த ஃபங்க்ஷனுக்கு வராமலே இருந்திருக்கலாம். நீயும் டக்ளஸ் ரொம்ப வற்புறுத்தி என்னைய கூப்பிட்டு வந்தீங்க. இல்ல நாத்தே, மைனி அப்படிதான் கொஞ்சம் அப்படியே அள்ளி தான் போடுவாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நீ போ. அம்மா, நாத்த கூட்டு போய் சாப்பாடு கொடு. இல்ல பரவாயில்ல, உன் மைனி பேசின பேச்சே எனக்கு மனசும் வயிறும் குளிர்ந்து போன மாதிரி இருக்கு. இங்க போய் வேலையை பாருங்க. நான் அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துருக்கேன். நாமளே வந்து எல்லாத்தையும் எடுத்து செய்யலாம்னு பார்த்தோம். ஆனா உன் மைனி என்ன இப்படியெல்லாம் நடந்துக்குது? பாண்டியம்மா, இது உன் வீட்டு காரியம் சாமி. நீ செய்ய எடுத்து யார் உன்னைய கேட்க போறா? ஏன் மவனுக்கு பிறந்த புள்ள அது? இந்த காரியத்தை நாம தான் பாக்கணும். இவ அவளோட கூட்டுக்காரியோட சேர்ந்துக்கிட்டு அப்படி கும்மி அடிச்சுக்கிட்டு நிக்கிறா. அம்மா, நீங்க எப்ப சொல்லிட்டீங்கல்ல, கவலையே விடுங்க. எல்லாத்தையும் நீ நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. பாவம், நீங்களும் காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. அத்தையை கூப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைமா. தங்கம், நாம தான் பாண்டியம்மாவை தப்பா நினைச்சிட்டோம்ல. இவளும் கொஞ்சம் நல்லவளதான் இருக்கா. ஆமாம்மா, முதல்ல இவளை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். சரி வா போலாம். என்ன நடக்குமோ அதான் நடக்கும். எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யறது? 5 சவரனா சும்மாவே? இந்த வீட்டுல எம்புடு நாள் ஊழிய மாத்திருக்கோம். அதுக்கான சம்பளம் கூட நினைச்சுக்க வேண்டாம். நகையை கொடுத்தா வேணாம்னு சொல்லுது. இப்பெல்லாம் நகனட்டு இருந்தாதான் 4 பேர் நம்மள மதிக்கிறாங்க. ஏன் வசந்தி,
உன் அண்ணங்காரர் 5 சவரன் நகை எடுத்துட்டு வந்திருக்காருடி. உன் பிள்ளை பெரிய மனுஷியா இருந்துச்சுன்னா 12-15 சவரனா கேளு. இந்த நகை எங்க வைக்க? என்ன சத்தத்தையே காணோம், எங்க போயிருக்கா? சரி நகை எங்க வச்சுட்டு போவோம், வந்த பிறகு சொல்லிக்கலாம். ஆண்டியம்மா அலங்காரம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சிந்தி என்னையும் கூட கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி பிள்ளைக்கு கழுத்து மொட்டையா இருக்கு பாரு. வாடகை சட்டு நகை சொல்லி விட்டுருக்காங்கப்பல, இன்னும் வரல. எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும் பிள்ளைக்கு. வாடகை சட்டுலாம் எதுக்கு, அதெல்லாம் வரும்போது வரட்டும். நெக்லஸ் 5 சவரன் தாய் மாமச்சி இருக்கு, நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன், அதை வாங்கி போட்டு விடு. யாருகிட்ட இருக்கு? என்ன ராசாத்தி வாங்கிக்கிச்சா? இல்ல இல்ல, இந்த ஒட்டக்கச்சிவங்க மாதிரி ஒருத்தி அங்கேயும் இங்கே ஓடிக்கிட்டு கிடந்தால அவதான் வாங்கி வச்சா. அவளை எடுத்துட்டு வர சொல்லி பிள்ளைக்கு போடு. நெட்டே நெட்டே வசந்தியே சொல்லு. அந்தாமா வர சொன்ன. நெக்லஸ் கொடுத்தால அதை போய் எடுத்துட்டு வா, பிள்ளைக்கு போட்டு விடலாம். சிந்தியா நெக்லஸ் ரூமுக்குள்ள தானே வச்ச, ட்ரெஸ் மாத்தையில பாக்கல? ரூமுக்குள்ளயா? எந்த ரூம்ல? நாங்க வெளியே குளிச்சிட்டு வெளியே துணி மாத்தி பிள்ளைய கூப்பிட்டு வரேன். எந்த ரூமுக்குள்ள வச்ச? என்னடி இப்படி குண்டு தூக்கி போடுறேன்? நெக்லஸ் வாங்கி இப்படியே பொறுப்புல தான் வைப்பேன். என்னம்மா நீ? போமா போய் முதல்ல நெக்லஸ் எடுத்துருவாமா. சரி உன் பேர் என்ன? பாண்டியம்மாவே பாட்டியம்மாவே? ஒன்றும் பயப்படாதீங்க, நெக்லஸ் அங்கதான் இருக்கும். இருங்க நான் பத்திரமா தான் வச்சேன். நீ மூத்தவள, வீட்டுல என்ன மட்டும் காரியம் நடக்குது, நீ எங்க போன? இதான் பூமாரி கூட இருந்தாமா. பூமாரி என்ன செய்யற? அவளையும் உன் கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு வரம்னு சொன்னா. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கா? சாப்பிட்டியா இல்லையா? வீட்டுல ஆச்சு சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். இது இங்க வீட்டுல இருந்து ஒரு வேலையும் செய்யாம பூமாரி கூட நீ என்னடி செஞ்சுக்கிட்டு கிடந்த? ஒன்னும் இல்ல, சும்மாதான். சரிப்போ, ஏதோ சொரங்கரா அடிக்குதா? இல்லம்மா. சரி 4 பேர் வருவாங்க போவாங்க, மூஞ்சி எப்படி சோகமா வச்சுக்காதானே. போய் பாடு. என்னாச்சு, நீ எதுவும் திட்டினியா அவளை? நான் அவளை சொல்ல போறேன். ஏன்ட்டு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை யாரும் நீ இன்னும் பெரிய மனுஷன் அவளை அவாயிட்டானே எதுவும் கேட்டாங்களா? ஐயோ என்னக்கா இப்படி கொண்டு தூக்கி போடுறேன். அவளை என் வீட்டிலேயே இருக்க சொல்லட்டுமா? வேணாண்டி, அன்னைக்கு இருந்தாலும் அவளும் பெரிய மனுஷி ஆவதானே போறா. ஏன் உன் அக்காவுக்கு எதுவும் சாப்பிட கொடுத்தியா? என்ன என் அண்ணன் சீருக்கு 5 சவரன் நெக்லஸா கொடுத்துச்சு. நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா நட்டச்சி தான் வாங்கி வச்சிருக்கா. அதை வாங்க விருப்பமே இல்லட்டி. ஏக்கா வீணா வர்றதை வாங்கி வச்சுக்காம வேணான்னு சொல்றேன். பிள்ளைக்கு 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க. என்ன நீ இந்தா இப்பெல்லாம் தங்க நகையை சேர்த்து வச்சுக்கிட்டாதான் நாளைக்கு அது பெரிய உதவியா இருக்கும், புரியுதா? இல்லடி, அது உன் அக்கா கொடுத்தாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அக்கா ஏதோ அவ்வளோ மனசு மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் எதையும் வாய திறக்காத, சரியா? நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருட்டும். எங்க உன் மாமியை கேள்வியே காணும். ஆள் சனத்தெல்லாம் கூப்பிட போயிருக்கு. ஏக்கா ஐயோ என்ன செய்வனு தெரியலையே. நெக்லஸ் எங்க? ஏன் நட்டு போன? என்னாச்சியா? அக்கா இந்த சத்யாவும் வசந்தியும் உள்ள அந்த ரூமுக்குள்ளதான் இருக்காங்க, குளிக்கிறாங்கன்னு நீ தானே சொல்லி அனுப்புன? ஆமா, ஆனா பறவை இவ்வளவு பின்பக்கம் குளிச்சாலுமே. அக்கா நான் என்னன்னு சொல்லு, ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சொல்லிட்டியா? இப்ப நெக்லஸ் எங்க? நெக்லஸ் ஏக்கா, நெக்லஸ் நீ எதுவும் எடுத்து எங்கேயும் வச்சியா? இது அதை நான் கண்ணால கூட பாக்கலையே. அது எங்க இருந்து நான் எடுத்து வைக்கிறது? ஏமா நெக்லஸ் வாங்கிட்டு தானே கொடுத்தேன், இங்க கொண்டு வச்ச. ஏண்டி என்னடி இது இப்படியே பொறுப்பு இல்லாம இருப்பாங்க? அங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க போவாங்க, இப்படியே கொண்டு சும்மா போட்டு வைப்பா? யாராவது ஒரு பொறுப்பான ஆளுகிட்ட கொடுத்தா என்னடி? ஏக்கா இவ்வளவு நம்பி நெக்லஸ் கொடுத்துருக்க, எங்க தொலைச்சானு தெரியல. இல்ல வசந்தி, நான் பத்திரமா தான் கொண்டு போய் வச்சேன். தொலைக்கலாம் இல்ல, நான் ரூமுக்குள்ள தான் வச்சேன். ஆனா என்னம்மா ஆனா அவன நினைக்கிற? 5 சவரன் என் தம்பியோட பெருமையே அதுலதான் இருக்கு. ஐயோ இப்ப சடங்குல நெக்லஸ் இல்லனா என் தம்பிய வெறும் பையனை எல்லாரும் சொல்லுவாங்களே என்ன? ஏமா நாங்க இங்க வந்தது பிடிக்காம வேணும்னே நீ நெக்லஸ் எடுத்து மாதிரி வச்சிட்டியா? ஏ நடிச்சி எங்கடி வச்ச? வசந்தி உன் அக்கா அப்படி எல்லாம் பேச வேணான்னு சொல்லு. ஏக்கா இரு, அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்துட்டு தேடுவா. எப்படி 5 சவரன் நகையை ஒரு இடத்துல வச்சுட்டு மறந்துட்டு தேடுற அளவுக்கு ஒரு பொம்பளைக்கு நெதனம் தப்புதே? ஒரு குடும்பம் நடத்துற பொம்பளை தானே நீ? எங்க நாங்க அதை பத்திரமா தாங்க வச்சோம். யார் எடுத்தா என்னன்னு தெரியல. இருங்க நான் வீடு முழுக்க தேடிட்டு வரேன். அங்கம்மா இல்ல உங்க மாமியாரே எங்கேயும் எடுத்து வச்சிருக்க போறாங்க. அவங்க எல்லாம் எப்படிமா எடுப்பாங்க? நீ வச்சுதான் அவங்க எடுத்து எப்படி வைப்பாங்க? நெக்லஸ் நீ தான் எங்கேயும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க. இந்த ராசாத்தி நெக்லஸ் வேணாம்னு சொல்லும் பொழுது நீ தான் நல்ல வாயை பொழந்துகிட்டு குடுன்னு வாங்கின. எனக்கு ஏதோ உன் மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நெக்லஸ் எடுத்துட்டு போய் குடுக்கற மாதிரி திருடி எதையும் வச்சுக்கிட்டியா? நடக்கிற வீடு தானே, யாருக்கிட்டையும் கேட்டா என்ன ஆக போகுது, யாரும் கண்டுபிடிச்சாதானே உண்டு அப்படின்னு எதுவும் திட்டம் போட்டுக்கே என்ன? நந்தி அக்கா அவ அப்படியெல்லாம் கிடையாதுக்கா. நந்தி நீ சும்மா இரு. நீ நானு ராசாத்தி நாம தான் சொந்தக்காரங்க. வரவங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்புறேன். இந்த மாதிரி சடங்கு வீட்டுக்கெல்லாம் ஒரு சில பொம்பளைங்க நடிச்சுக்கிட்டே திருடுறதுக்கு வருவாளுங்க. என் மேல திருட்டு பட்டெல்லாம் கட்டாதீங்க. வசந்தி எல்லாம் ரெடியா இருக்கா? இல்ல ஊராளுக்கெல்லாம் வந்துட்டாங்க. ரசத்தி சீர் வரிசையெல்லாம் எடுத்து வைமா. எக்கா பாண்டியம்மா எங்க நெக்லஸ் கொடுத்துட்டியா? கொடுத்த நெக்லஸ் தான் திருடி வச்சுக்கிட்டு நிக்கிறாளே. என்ன உளர்ற? நெக்லஸ் இவ கையில தான் கொடுத்தேன். இவதான் கொண்டு போய் உள்ளார வச்சா. இப்ப போய் எடுத்துருவான்னு சொன்னா காணுங்கறா. பாருங்க அவளை பத்தி எங்களுக்கு தெரியும். அவ இன்னைக்கு நேத்து இல்ல, சின்ன வயசா இருக்கிறதுல இருந்தே என் கூட துணையா இருக்கா. அவளாம் அப்படி செய்ய மாட்டா. யார் மேல வேணா சந்தேகப்படுங்க, அவ மேல சந்தேகப்படாதீங்க. ஆமாக்கா அம்மா நெக்லஸ் ஒன்னும் நீ பணம் போட்டு வாங்கல, நாங்க தானே வாங்கணும். ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வச்சு நீ வாங்கியிருந்தா அதோட அருமை உனக்கு தெரியும். இன்னத்துக்கும் வழி இல்லாதவங்களுக்கு எல்லாம் நெக்லஸ பத்தின அருமை என்ன தெரிய போகுது? என்ன நீ வீடு போனா போகுது. 5 சவரன் தானே, யாரு எடுத்தாங்களோ எடுத்தா போறாங்கக்கா. பிரச்சனை பண்ணா அப்புறம் எல்லாரும் நம்மளதான் சந்தேகப்படுவாங்க. உங்க வீட்டு காரியத்தை நாம வந்து கெடுத்த மாதிரி இல்ல ஆயிடும். ஏண்டா நம்ம என்ன காரியத்தை கெடுக்கவா வந்திருக்கோம்? இப்படி நடு தெருவுல நிக்கிறாளே, இவளுக்கு எதுவும் துணையா வந்து நம்ம செய்யலாம்னு நினைச்சா, ஆனா என்ன நம்ம பொருளை நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டு நம்மளையும் அசிங்கப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. யாரும் உங்களை வாங்கன்னு சொல்லல, யாரும் உங்களை அசிங்கப்படுத்தவும் இல்ல.
உங்க நெக்லஸ் தானே, எங்க இருந்தாலும் தேடி நான் கொண்டு வரேன். அவ மேல பொய் பட்டம் போடாதீங்க. அவ மேல திருட்டு பட்டம் கட்ட நீங்க யாரு? நீங்க யாரா? ஓ, எங்களை விட உனக்கு இவங்க தான் முக்கியமா? ஆமா, எனக்கு இவ்வளவுதான் முக்கியம். எனக்கு துணையா இருக்கிறது இவ்வளவுதான். உங்க நெக்லஸ நான் தேடி எடுத்து தாரேன். அக்கா என்னால யாருக்கிட்டையும் நீ சண்டை போட வேணாம்க்கா. நெக்லஸ் நான் அப்படியே பொறுப்பு இல்லாம வச்சது ஏன் தப்புதான். எப்படியாச்சும் அதை நான் சரி பண்ணிடுறேன். ஆனா நான் திருடலாம் இல்லக்கா. திருடுன யார் தான் திருட்ட ஒத்துக்குவா? உங்க காலை வேணா விழுந்து கேக்குறேன். இந்த சடங்கு நடக்க ரொம்ப கஷ்டப்படுது அந்த அக்கா. எப்படியாச்சும் இந்த சடங்கை மட்டும் நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்க. இப்போ நீங்க மட்டும் கோச்சிக்கிட்டு சத்தம் போட்டு போனீங்கன்னா இருக்கிற பிரச்சனையில இது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறும். காலைல வேணா விழுந்து கேக்குறேன், கொஞ்சம் அமைதியா இந்த சடங்கு முடிச்சு கொடுங்க. கண்டவ கால்ல நீ எதுக்கடி விழுற? எனக்கு என்ன தலையெழுத்து அவ கால்ல எல்லாம் விழுணும்னு? அக்கா அக்கா, ஏன் முன்னாடியே என் அக்காவை பார்த்து கண்டவ அவ இவனு சொல்ற? வேணும்னு சொல்லிதானே 5 சவர நகை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இப்பளவ அவ தொலைச்சதுக்கு ஏன் அக்காவை பேசுற? இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது உனக்கு செய்யணும்னு வந்தது அவங்க தப்பா? இதான் உங்களை உள்ள வான கூட கூப்பிடாத ஆளுதானே நீ. உனக்கு என்ன அடுத்தவங்களை பத்தி மரியாதை தெரியும்? எல்லாம் மதிச்சு உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு அசிங்கம் தான் மிச்சம். வசந்தி விடு, வசந்தி விடு, அப்புறமா பேசிக்கலாம். எனக்காக நீ எதுவும் பேச வேண்டாம் வசந்தி. வசந்தி என்னை மன்னிச்சிரு வசந்தி. அக்கா ஏதோ கோவத்துல பேசிடுச்சு. என்ன இருந்தாலும் நீங்களாம் ஒருத்தவங்க, நான் வேற தானே. வசந்தி முதல்ல இந்த சடங்கு நல்லபடியா நடத்தும். ஊரளவுல வெளில உட்காந்துருக்காங்க வசந்தி. உனக்கு யாரு முக்கியமா அவளை வச்சே பாத்துக்கோ. வசந்தி நீ மன்னிச்சிருக்கா. என் அக்காவும் அந்த வார்த்தை பேசின பிறகு நாங்க நின்னா எனக்கு தான் அசிங்கம். இதுக்காண்டி கோச்சிக்கிட்டு போயிடுவோம்லாம் நினைக்காத. எனக்கு ஒரு மவா இருக்கா. நாளைக்கு அவளுக்கு ஒண்ணுன்னா நீ தான் வந்து நிக்கணும். ஒருத்த மாதிரி சடங்குக்கு வந்தனா சடங்கு முடிஞ்சதும் கிளம்பணும்னா இருப்பேன்க்கா. இனிமே ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம். வசந்தி சந்தோஷமாமா? குடும்பமா சேர்ந்தது உனக்கு பிடிக்கல. நல்லா பிளான் பண்ணி பிரிச்சுட்டு போல. அதான் எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. இப்போவாது ஒளிச்சு வச்ச நெக்லஸ் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? நீ ஒளிச்சிருந்தா தானே திருப்பி எடுத்து கொடுப்ப. என் அக்கா சொல்ற மாதிரி நிஜமாலுமே திருடி வச்சிருக்கேன் நெக்லஸ. கொடுத்துருமா, சவர. அக்கா நீயாவது என்னை நம்புக்கா. சத்தியமா எடுக்கலக்கா. நான் நம்புறேன்டி. வசந்தி அக்கா கோச்சிட்டு போறா. அக்கா நான் இங்க இருந்தா இன்னும் பிரச்சனை அதிகமா தான் இருக்கும். நான் வீட்டுக்கு போறேன்க்கா. சடங்கு முடிச்ச பிறகு சொல்லி விடு வாரேன். இங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னீங்க. ஆளுக்கு ஒவ்வொருத்தியா ஒவ்வொரு பக்கம் போயிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? புருஷன் என்னைய கைவிட்டது கூட எனக்கு பெருசா வலிக்கலடி. இந்த இப்ப என்னை விட்டுட்டு போறோம்னு சொல்றதுதான் உசுறு போற மாதிரி இருக்கு. என் கூட இருந்தா தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க நான் சமாதானப்படுத்துறேன். எனக்கு அவங்கள விட நீங்க தான் முக்கியம். இல்லக்கா அது உன் மாமியா குடும்பம். என்ன இருந்தாலும் உனக்கு அவங்க தான் முக்கியம். அவங்கள பாருக்கா. இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம நட்புக்கு என்னைக்குமே முடிவில்லக்கா. வசந்தி கோச்சிக்கிட்டு போனாலும் மறுநாளே உங்ககிட்ட வந்து பேசிடுவா. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் நெக்லஸ போய் தேடுறேன். நீ வசந்தியை சமாதானப்படுத்தி சடங்கு நல்லபடியா முடிக்கா. ஒரு சடங்கு நடக்கிறதுக்குள்ள எம்பூட்டு சண்டை செஞ்சிருவா. ஆண்டவா, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. அவளுக்கு சடங்கே வேணாம்னு நினைக்கிறேன். சடங்குலாம் வேணாமா, உங்க எல்லாரையும் போக சொல்லுமா.